அனாதை இல்லங்களை கொண்டு போய் சேர்க்கிறான்னு சொன்னா அவன் தாய் பட்ட விஷயம், அவன் இவனுக்காக செஞ்ச தியாகத்தான் ஒரு முறை திருப்பி பார்க்கல. திருப்பி பார்த்த ஒரு மனிதன் இந்த மாதிரி செய்ய மாட்டான் என்ற விஷயத்த பார்க்க. அதே போல இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்டா கூட அதையும் மனிதன் விளங்கிறாம இருந்துடப்படாது. மனுஷன் இந்த விஷயத்தை கூட விளங்காத நிலையில் எடுத்துக்கொள்ளப்படான்றதுக்காக அதையும் விளக்கப்படுத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுற விஷயங்களை பார்க்கலாம். எப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, சூரா லுக்மான்ல 31வது அத்தியாயம் 14வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றான்டா, மனிதனுக்கு தனது பெற்றோர் குறித்து வலியுறுத்தி இருக்கின்றோம். பெற்றோரை குறித்து வலியுறுத்தியுள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனத்திலும் சுமந்தார். வெறுமனை பலவீனத்துக்கு மேல பலவீனத்தோடு அவள் சுமந்தார் சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு கீழே கடைசியா முடியும் பார்க்கிறதெல்லாம் எப்படி சொல்றாண்டால், எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்ற விஷயத்தை அந்த வசனத்தை கடைசி சொல்லி காட்டுறாரு. அதே போல சூரா அஹ்காஃப்ல பார்த்தோம்னு சொன்னா 15வது வசனத்துல அல்லாஹ் சொல்ற நேரத்தில் எப்படி சொல்றாங்க, தனது பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தியுள்ளோம். அவனது தாய் சிரமத்தோட சுமந்தார், அதே போல சிரமத்தோட ஈன்றெடுத்தார். ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்ற. சிரமத்தோட சுமந்தது மட்டுமல்ல, சிரமத்தோட அவனை பெற்றெடுத்தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இப்படி எவ்வளவோ கஷ்டங்களை பட்டுத்தான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமந்தால் பெற்றெடுத்தார் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். இந்த ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, உன்னுடைய தாய் உன்னை சிரமத்துக்கு மேல் சிரமத்தோட சுமந்தான்ற ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன இதுல சொல்ல வரான்ல, அதாவது ஒருத்தர் பலகீனத்துக்கு மேல் பலகீனம் சொல்லி காட்டுறாங்க. அந்த வார்த்தையில பலகீனம் என்று சொல்றதை ஒருத்தரால இயலாத கட்டம், ஒருத்தருக்கு முடியாதுன்றதை வச்சுதான் பலகீனம். அவர் பலகீனமானால் அவருக்கு அந்த வேலையை செய்ய இயலா, அதனாலதான் ஒருத்தர் பலகீனம். பலகீனத்துக்கு மேலே பலகீனம், அதுக்கல்ல பலகீனம்ன்ற அதுக்கு மேல ஒரு பலகீனமே இல்லைன்ற அளவுக்கு அல்ல என்ன சொல்றான், அவ்வளவு பலகீனத்துலதான் உன்னுடைய தாய் உன்னை சுமந்தார் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறேன். அப்ப இந்த பலகீனத்தை இந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்த்தோம்னா, ஒரு தாய் எந்த அளவுக்கு பலகீனமாகி அவள் என்னை சுமந்தாள், எந்த அளவு பலகீனத்துல என்னை பெற்றெடுத்தாள்ன்ற விஷயத்தை மட்டும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தாயுடைய அறிவு ஒவ்வொரு பிள்ளைக்கும் வருது. அதுலேயும் யூரோப் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. எஸ்பெஷலி ஃபெமினிஸ்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு, குடும்பங்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை, இந்த பலகீனத்துக்கு மேல பலகீனத்துல ஒருத்தர் ஒரு குழந்தையை சுமந்தெடுத்த நல்லா சொல்லி காட்டுறானே, இந்த விஷயத்த இந்த யூரோப் போன்ற நாடுகளில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தாருக்கு சொல்லலை. ஏன்னு சொன்னால் ஊர்ல மாதிரி இங்கே கணவன் மனைவி இருவரும் தான் அவர்களுடைய ஒரு மனைவி பிரெக்னன்ட் ஆனதிலிருந்து பிள்ளை கிடைக்கும் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவத்திலையும் அந்த கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதுல பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல, சில நேரம் சிந்திக்க தவறி இருக்கலாம், தெரிஞ்சு நாங்க அதை சரியான முறையில் எங்களை தாயோட ஒப்பிட்டு சிந்திக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா தெரியாது சொன்ன. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் அந்த பெண் பிரெக்னன்ட் ஆன நாள் இருந்து, அந்த பிரெக்னன்ட் ஆன நாள்ல இருந்து அவள் படக்கூடிய கஷ்டத்தை மட்டும் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் சொல்லுவாங்களா, ஒருத்தனுடைய கருவை சுமந்த காரணத்தினால அந்த பிரெக்னன்ட் ஆன நாள் அவளால் சாப்பிடல. எந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டாலும் அது வாந்தி எடுக்கக்கூடிய நிலையில போய் நிற்பாங்க. விருப்பமான ஒரு சாப்பாடுன்னு போய் சாப்பிட்றதுக்கு முனைவாங்க, அதை சாப்பிட இயலாது. சாப்பிட்டாலும் அது வயிற்றுல ஒட்டாது. அந்த அளவுக்கு கஷ்டத்தோட எந்த ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டாலும் வாந்தி இருக்கக்கூடிய, சாப்பிட்றதுக்கு அதிகமாக வாந்தி இருக்கக்கூடிய நிலைமையை பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரு விருப்பமான ஒரு சாப்பாடை தின்ன இயலாது, விருப்பமான ஒரு பானத்தை குடிக்க இயலாது. இதே நிலையில ஒரு 3 மாசம் 4 மாசம் சிலருக்கு அதை விடக்கூடிய காலங்களுக்கு கூட இப்படியே அவருடைய வாழ்க்கையை கழிப்பதற்காக அந்த குழந்தை அந்த கருவை அவளோட வயிற்றுல சுமந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, கருவை சுமந்த என்ற ஒரு காரணத்தினால அவளுடைய சாப்பாடை தியாகம் செய்யக்கூடியவராகிறார், அவருடைய பானங்களை தியாகம் செய்யக்கூடியவராகிறார். என்ன செய்து இந்த கருவை சுமந்ததுனால வரக்கூடிய அசௌகரியங்கள்,
அதே போல சிலரை பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த வாந்தி வரதோட சில பேரை பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இச்னஸ், ஒரே அந்த உடம்பெல்லாம் சுரியக்கூடிய மாதிரி ஒரு வகையான வருத்தங்கள். இந்த மாதிரி நிலை அது 3 மாதம் 4 மாதம் என்று ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனுக்கு மாதிரி அந்த நிலையும் தொடரக்கூடியதை பார்ப்போம். எதனால? அந்த பிள்ளைய அந்த வயிற்றில் அவர் சுமப்பதனால. இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு பார்த்தோம்னா பல வகையான வருத்தங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவர்களுடைய மனைவிமார் சகோதரிமார்களிடத்திலிருந்து இந்த விஷயங்களை தெரிந்திருக்கலாம். சிலரை பார்த்தோம்னு சொன்னது அந்த பெண் சாதாரணமாக ஒரு சாதாரண நல்ல பெண்ணாக இருப்பார். ஆனா அந்த கருவை சுமந்த அந்த அசௌகரியத்தினால பார்த்தோம்னு சொன்னால் எதுக்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய ஒரு நிலைமை, எதுக்கெடுத்தாலும் அவங்க மற்ற மக்கள் மீது எரிச்சல் படக்கூடிய ஒரு நிலைமை, தன்னுடைய கணவன் மீது கோபப்படக்கூடிய நிலைமை, தன்னுடைய பிள்ளைகள் மீது கோபப்படக்கூடிய நிலைமை, அப்படியெல்லாம் கஷ்டத்தை சுமக்கிறான்னு சொன்னால் அந்த கரு சுமந்ததுனால வரக்கூடிய அசௌகரியங்கள் அவருடைய பாடி கண்டிஷனையே டோட்டலாக மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு வேலை அந்த வயிற்றுல நடக்குது. இதெல்லாம் என்ன காரணத்துக்கு நடக்குது? ஒருத்தருடைய கருவை சுமந்ததுனால இந்த பிரச்சனை என்ன வருது. அதே போல அதே கொஞ்சம் காலம் தாண்டி ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாரம், அந்த கணத்தை சுமந்து கொண்டு அவளால் ஒழுங்கான முறையில் உட்கார முடியாது, ஒழுங்கான முறையில் அவங்க விருப்பமான முறையில் அவளால் தூங்க முடியாது. அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் சபையோட கடந்து அவங்களோட வேலையில செஞ்சு கொள்ள முடியாது. 4 இடத்துல அவளுடைய தோற்றமே மாறி போன நிலையில அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பாள். அந்த குழந்தையுடைய பாரம் அந்த கணத்தை தூக்கி கொண்டிருக்கின்ற நேரத்துல. அதே போல வந்து அதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் அந்த குழந்தை குறித்து மென்டலி ஒரு தாய், இந்த குழந்தை ஒரு நல்ல குழந்தையாக பிறந்திட வேண்டுமே, பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சாலியான குழந்தையாக பிறந்துருமா, ஏதாவது குறைகள் இல்லாத நிலையில எல்லாம் இந்த குழந்தையை தந்துட வேண்டும் என்று மென்டலி அந்த பிள்ளையை பற்றி சிந்திக்கக்கூடிய மென்டல் டார்ச்சர், மென்டலி அதை சிந்தித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அசௌகரியமான நிலையை வந்து அந்த தாய் அடைகின்றார். அந்த வருத்தம் பிள்ளை ஒன்று கிடைச்சி கையில் எடுத்து என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கின்றது என்று வரும் வரைக்கும் அந்த தாய் அந்த வருத்தத்தை அனுபவிப்பார். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிரெக்னன்ட் அந்த லேபர் வார்டுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வை மட்டும் சிந்திச்சு பார்ப்போம்னால் சிலரை பார்த்தோம்னா அந்த லேபர் பெயின் வந்து ஒரு 8-9 மாதம் ஆகிற நேரத்துல ஏலியாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிறதோடு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட ஒரு நாள் வச்சுட்டு இல்லை லேபர் பெயின் இல்லை போயிட்டு வாங்கன்னு சொல்லி இப்படியே ஹாஸ்பிட்டல் வழியாக அழைத்து தெரியக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருப்போம். இதையெல்லாம் தாண்டி லேபர் ரூமுக்கு போனோம்னு சொன்னால் அந்த லேபர் பெயின் சொல்றது அது இந்த யூரோப்பில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்து கணவரை அனுமதிக்கிறதுனால அவனுக்கு அது உணரக்கூடியதாக இருக்குது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இப்போது எப்படி தெரியல, அங்கே தன்னுடைய கணவர்மாரை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது, என்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு சொன்னால் உசுரை கொடுத்து ஒருத்தர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறேன்னு சொன்னா இதுதான். அந்த அளவுக்கு தன்னையே மாய்த்து கொண்டுதான் அவள் அந்த குழந்தையை பெற்றிருக்கிறான்றத ஒவ்வொரு கணவன்மாரும் அதை கண்கூட நாங்கள் பார்க்கிறோம். செத்து பிழைக்கிறேன்னு சொல்றோமே அதான். தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்துதான் அந்த பிள்ளையை அவள் பெற்றெடுக்கின்றார். இதே நிலைமையில சில தாய்மார்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதை கூட பார்க்கின்றோம். அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய கஷ்டத்தினால, அந்த குழந்தையை பெற்றெடுத்த வேதனையினால தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்த தாய்மார்களை கூட சமூகத்தில் பார்க்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்தார். என்ன பெற்றெடுக்கிறதுக்கும் வந்து என்னுடைய தாய் இதே பிரெக்னன்சியை சந்தித்து தான் என்னை பெற்றெடுத்தார். இதே மாதிரி லேபர் வார்டுல வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு அவளை மாய்த்து கொண்டுதான் என்னையும் என்னுடைய தாய் பெற்றெடுத்தார். எனக்காக அவளுடைய ஆசாபாசங்களை தியாகம் செய்து, அவளுடைய உணவை தியாகம் செய்து, அவளுடைய உடல் கட்டை தியாகம் செய்து, அவளுடைய அழகை தியாகம் செய்து, அத்தனை தியாகத்தை செய்ததன் பின்னால்தான் எனக்கு உயிர் கொடுத்தவர் என்னுடைய தாய். என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின என்னுடைய தாய். என்னுடைய மனைவி என்ன கஷ்டப்படுறான்றதை கண்கூடாக பார்த்த நான் அதை என்னுடைய தாய் என்ன இந்த கஷ்டத்தை பட்டான்றதை நாங்கள் அறிவோம்னு சொன்னால் எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய தாய்க்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த விஷயங்கள் நாங்கள் எவ்வளவு ஜும்மாக்கள்ல பயான்கள்ல கேட்டாலும் ஒவ்வொரு மனிதனும் தானாக சிந்தித்து
சுயமாக சிந்தித்து நல்லுணர்வு பெறும் வரைக்கும் அது அவனுடைய உள்ளத்துக்கு போய் சேராது. நானாக சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய தாய் என்னை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார், என்னை வளர்த்தெடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். இந்த விஷயங்களை நாங்களாக சிந்தித்து இப்ப அவங்க வயசான காலத்துல நான் எப்படி பார்த்து கொள்ளணும், என்ன எப்படி கஷ்டம் இல்லாம என்ன எப்படி நல்ல ஒரு பிள்ளையாக வளர்த்திருக்கணும் என்று என்னுடைய தாய் தந்தையர் முயற்சி செய்தார்களோ அதே முயற்சியை நான் என்னுடைய தாய் தந்தையருக்கு செய்கின்றேனா என்ற விஷயங்களை சிந்திச்சு பார்க்கணும். அதே போல என்னுடைய தாய் தந்தை விஷயத்துல நான் எந்த அளவுக்கு என்னுடைய மனைவி பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை அளவுக்காவது என்னுடைய தாய்க்கு கொடுக்குறேன்னா. சில நேரங்களில் நாங்கள் திருமணமானவர்களாக இருக்கிறதுனால திருமணமானதுக்கு பின்னால் முன்னால உள்ள தாய் மேல வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மேல வைக்கக்கூடிய அன்பு பாசம் திருமணம் முடித்ததன் பின்னால் அது தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அளவு கூட தன்னுடைய தாய்க்கு பாசம் கொடுக்காத நிலைமையை கூட பார்க்கலாம். தாய்க்கு என்ற ஒரு பொருள் வாங்குவோம் என்று சொன்னால் இருக்கிறதுலே ஆக மட்டமானதைத்தான் ஒரு சாரி வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் இருக்கிறத விலை குறைஞ்சதை தான் உண்மைக்கு வாங்கி கொடுக்குறது. ஆனா மனைவிக்கு வாங்கி கொடுக்குறத பார்த்தோம்னா இருக்கிறது பெஸ்ட். பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னா இருக்கிறத பெஸ்ட் வாங்கி கொடுக்கும். அப்ப தாயை நாங்க என்னுடைய தாய் எனக்கு வாங்கி தரக்குள்ள இருக்கிறத மட்டமானதை வாங்கி தந்தாலும் சிந்திச்சு பார்க்கணும். எனக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வாங்கி கொடுக்குறதுக்காக பல கடைகளுக்கு ஏறி இறங்கி வாங்குவனோ அதை மாதிரி தான் என்னுடைய தாய் எனக்கு வாங்கி தந்திருப்பாள். என்னுடைய தாய்க்கு வாங்கி செய்யறதுல நான் எந்த குறையும் வைத்திருக்கூடாது. அவங்க வயதானவர்கள் தானே, அவங்க வயசாயிட்டு இப்ப அவங்களுக்கு என்ன அனுமதிக்க வேண்டி இருக்கிறது என்று நாங்களாக சில வரையறைகளை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தாய் அவள் சந்தோஷப்படும் அளவுக்கு என்னால் என்ற அளவு மேக்சிமம் செய்யும். அவங்கள ஆசாபாசங்களை சில பேர் சொல்ல மாட்டாங்க, வயசானவர்களாக இருப்பார்கள், ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நாங்கள் உணரணும், என்ன பொம்பளைக்கு அந்த ஆசை இருக்குன்னு என்ன உண்மைக்கு அந்த ஆசை இருக்கு, என்னுடைய கணவனுக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொன்னால் என்னுடைய தாய்க்கு வந்து ஆசை இருக்கும் என்று பெண்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு நான் இந்த மாதிரி செய்யணும் அதை என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஒவ்வொரு ஆண்மகனும் சிந்திக்க வேண்டும். அதே போல என்னுடைய தாய் என்னோட எவ்வளவு திருப்தியாக இருக்கிறாங்க. என்னுடைய தாய் நான் என்னுடைய மகன் நல்ல ஒரு மகன், என்னுடைய மகன் நல்ல முறையில் என்ன பார்த்து கொண்டான், என்னுடைய மகன் மேல நான் திருப்தியா இருக்கின்றேன், என்னுடைய மகன் மேல நான் திருப்தியா இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு தாய் எப்படி சர்டிபிகேட் கொடுக்கொண்டா என்னுடைய மகன் சிறந்தவன், என்னுடைய மகன் சிறந்த மகன் என்று சொல்லணும். இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாராவது மரண தருவாயில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு சொன்னா அவருக்கு போய் நீங்க களிமா சொல்லி கொடுங்க என்று சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புவாங்க. இது மாதிரி ஒரு சஹாபி போய் ஒருத்தர் மரண தருவாயில் நேரத்தில் போயிட்டு அவங்க களிமா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு சஹாபிக்கு தான். அப்ப அவரோட வாயிலிருந்து களிமா வருது இல்லை, எவ்வளவோ தடவை சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க களிமாவை சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் வருது, யாரும் சொல்ல இவர் களிமாவை சொல்றாருல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போறாங்க. போன இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த மனிதர் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இவர் எப்படிப்பட்டார் என்று கேட்கிற நேரத்தில் அந்த சபையில இருந்து எல்லாரும் சொல்றாங்க, இந்த மனிதர் ஒரு சிறந்த மனிதர், இவர் ஒரு நல்ல ஆள், எந்த விதத்திலையுமே இவருக்கு குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இல்லை என்று சொல்லிட்டு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவருடைய தாயார் இடத்துல அழைச்சி கேட்கப்படுது. தாயார் இடத்துல கேட்கிற நேரத்தில் அவர் அந்த தாயார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னுடைய மகன் நல்ல மகன், என்னுடைய புள்ள நல்ல ஒரு புள்ள தான், உங்களுக்கு எப்படி, உங்களோட விஷயத்துல எப்படி நடத்துறாரு, என்னுடைய விஷயத்துல எனக்கு திருப்தி இல்லை, என்ன திருப்திப்படுத்தல எனக்குள்ள என்ற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் அவருக்கு களிமா வராததுக்கு காரணம். தன்னுடைய தாயை திருப்திப்படுத்தாத நிலையில் நீ உலகத்தை திருப்திப்படுத்தினால் நீ திருப்திப்படுத்தின இல்லை இஸ்லாத்துல பார்வையில. தன்னுடைய அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய மகனை மன்னித்து விடுங்க. முதல்ல மறுக்கிறாங்க அந்த தாய் கூட, அந்த அளவுக்கு அவங்க விருப்படைஞ்சுக்கிறாங்க. திருமணம் எடுத்ததுக்கு பின்னால அவன் என்னை சரியாக கவனிக்கவில்லை, என்னுடைய அன்பை பெற்றவனாக இல்லை, என்னை திருப்திப்படுத்தியவனாக இல்லை. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பின்னால் அந்த தாய் அந்த சஹாபியை மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால் அவர் களிமா சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னுடைய தாய் விஷயத்துல எத்தனை பேர் நாங்கள் அடிச்சு கேட்டுக்கிறேன் தாயிட்ட, நான் உங்களை திருப்தியான நிலையில வச்சிருந்தோம்னா, நான் உங்களுக்கு ஏதாவது பிழை செஞ்சுக்கிறேன்னா, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா, உங்களுக்கு நான் ஏதாவது தவறு செஞ்சால் அதை நீங்க மன்னிச்சு கொள்ளணும் என்று சொல்லி எத்தனை பேர் தங்களுடைய தாய்மாரிடத்துல, ஏன்னா எங்களை அறியாம சில நேரம் செஞ்சிருப்போம், எங்களோட வார்த்தைகளால் கூட அவங்களை நோக்கடிச்சிருப்போம். இந்த விஷயங்களை நாங்கள் எந்த அளவுக்கு கேட்டிருக்கிறோம் செஞ்சிருக்கிறோம்ன்றதை பார்க்கணும். அந்த மாதிரி எங்களோட தாய்மாரோட அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகணும்.
அதே போல தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், பணம் அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எந்தெந்த தேவை